கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு உறவாடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, அவர் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்தின்படி நாம் அப்படியே நம் வாழ்க்கையில செய்யும்படியாக நம் அனைவரும் நம் இருதயத்தை அவர் கரத்தில் ஒப்படைத்து விடலாம். கர்த்தர் பேச வேண்டுமே, கர்த்தர் நமக்காக இறங்க வேண்டுமே. இனி நம்முடைய விருப்பங்கள் அல்ல, அவருடைய வழிநடத்தலின்படி ஆலோசகர் என்ன சொல்கிறாரோ, தகப்பனுக்கு என்ன பிரியமோ அதை செய்ய அப்படியே உங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும். இனி ஒரு காரியத்தில் கூட தவறு நடந்து விடாமல் இருக்க எல்லாவற்றையும் அவரே முன்னின்று செய்து விடும்படியாக உங்களுக்கு பதிலாக அவர் வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்கள், இனி என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் அதை தொடங்குவதற்கும் அதை முடிப்பதற்கும் எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதபடி எல்லாவற்றையும் என் தகப்பனே உமது பொறுப்பண்டையில் ஒப்படைத்து விடுகிறேன். அப்படியே தேவனை பார்க்கலாம். நன்றி ஐயா. கலப்பையில் கை வைத்தேன் நான், காலமெல்லாம் பின்பற்றுவேன். கலப்பையில் கை வைத்தேன் நான், காலமெல்லாம் பின்பற்றுவேன். எப்பக்கமும் சார்ந்திடாமல் உம் பக்கமே சாய்ந்திடுவேன். எப்பக்கமும் சார்ந்திடாமல் உம் பக்கமே சார்ந்திடுவேன். இறங்கிடும் இறங்கிடும் தேவா உம் ஆவி ஊற்றிடும். இறங்கிடும் இறங்கிடும் தேவா உம் ஆவி ஊற்றிடும். கர்த்தரே உம் கையில் களிமண்ணான் நித்தமும் என்னை வனைந்திடும். அற்பமான பாத்திரம் நான், சித்தம் போல் என்னை வனைந்திடும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டுமா? தன் வாழ்க்கையிலே பின்மாறி மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி யாரிடத்தில் வேண்டணுமா? கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளணுமா? கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக்க அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவாராம். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கும் நம் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுமா? என் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு செழிப்பு வருமா? இன்னும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா? இன்னும் நல்ல காரியங்களை நான் செய்வேனா என்று சொல்லி உங்களுடைய அறிவின்படி எதையோ சிந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் எது வேண்டுமானாலும் உங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டுங்கள். வேண்டுங்கள் என்றால் செபியுங்கள், கேளுங்கள் என்று அர்த்தம். ஆகவே வேதம் இன்னொரு வேதத்தில் ஒரு பகுதி சொல்கிறது, நீதிமான் செய்யும்
ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று பார்த்தீர்களே ஆனால், நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாய் இருந்து அவரை சார்ந்து அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுவோமே ஆனால் அது பலன் கொடாமல் போகவே போகாது. ஒருவேளை உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரல, உங்கள் ஜெபத்தினால ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய தேவனுடைய ஐக்கியத்தை, உங்களுடைய நல்ல குணங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் ஜெபம் இன்னும் பத்தலையா? நான் வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் நீர் பார்க்குறீங்களா? நான் இதையெல்லாம் சரி பண்ணி உங்கள் பாதத்தில் வந்து இன்னும் என்னை ஜெபிக்கிறப்பா. அதே வேளையில் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற கர்த்தரிடத்தில் மேலே முழு நம்பிக்கையாயிருங்கள், முழு நம்பிக்கையாயிருங்கள். பாருங்களேன், நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோமோ அவரை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம நம்பினாதான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம அறகுறையா சும்மா கேட்டு பார்க்கலாம், நடந்தால் லக்கடிப்பு மாதிரி கிடைக்கட்டும், இல்லாட்டா இன்னொரு நாள் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி நம்மளே கேட்கிற ஆள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம் ஜெப குறிப்பிலே அற்புதம் நடக்காது. உங்கள் ஜெப குறிப்பை இன்னைக்கு எழுதி ஜெபிச்சிருக்கிறீங்க, அதை ஜெபிக்கும் போதே உள்ளத்தில் அதை ரிசீவ் பண்ணிடணும். இந்த ஜெப குறிப்பு கட்டாயம் எனக்கு நடக்கும், நான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நான் வாய் திறந்து துதிக்க போகும்போதே என் ஸ்தோத்திர பலிகள், கர்த்தரை துதிக்கிற மகிமை எல்லாம் அவர் இருதயத்தில் போய் சேரும். பரலோகத்தை அது திறந்திருக்கிறது, அங்கிருந்து தேவனுடைய மகிமை என்னை நிரப்புகிறது. ஒவ்வொரு பாயிண்டா நீங்க சீல் அவுட் பண்ணி எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் 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 அப்பா, உங்க நாமத்தினாலே அது வாய்க்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஜெப குறிப்பை ஜெபிக்கும் போதே அதை அப்படியே சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்கிறது தான் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதலுடைய பலன். அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரியம் நீங்கணும்னு சொல்லி ஒரு தரித்திரியன், ஒரு பாவி, ஒரு மனங்கசந்து அழுற ஒரு மனுஷன் கூப்பிடும்போது பிதாவான ஒரு பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற, வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? பிதாவை உலுக்குவார். எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள் சாப்பாட்டிற்கு இல்லாமல் தரித்திரியத்தோடு வேதனையோடு என் இரத்தத்தை ஊற்றி கழுவப்பட்ட மகன் கஷ்டப்படுகிறான். ஐயோ, இந்த நாள் கட்டாயம் நீங்கள் இறங்கிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம அழ அழ நாம் ஜெபிக்க ஜெபிக்க பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். என்னை பொறுத்தவரையில் ஒரு ஜெப குறிப்பும் தேவ சமூகத்தில் போய் அது நடக்காமல் இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அது கட்டாயம் நடக்கும். எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணோன்னா அந்த ஜெபத்தை பெறாமல், அற்புதம் எடுக்காமல் இன்னொரு ஜெப குறிப்பை கேட்க மாட்டோம். எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு நினைத்தோன்னா அது தெய்வ சித்தம் சொல்லி கர்த்தர் உணர்த்தியிருந்தார். நீ இப்படி மாற வேண்டும், இப்படி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க வேணும்னு ஆண்டு எங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதற்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு நினைச்சு கருத்தா ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த காரியத்தை பெற்று அதை தேவன் மகிமைப்படுகிற வரை நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் என் ஆண்டவர் அப்படிதான் உதவி செய்ய போகிறாராம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவானவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொன்னேன். இந்த வேத வசனம் சொல்கிறது, அதே போலவே பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நம்ம அழுறதை போலவே அவரும் அழுறார்.
நம்ம துக்கப்படுறது போலவே அவரும் துக்கப்படுறார். ஐயோ ஐயோன்னு கதறோம் பாருங்க, அதே போலவே அவரும் பெருமூச்சோடு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் ஜீசஸுக்கு அவர் சத்தம் கேட்கணும்னு சொல்லி, என் பிள்ளைக்கு ஜெபிக்க தெரியல, ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு பலன் இல்லை, அவங்களுக்கு அந்த ஞானம் பத்தலை, எதை தெளிவாக சொல்லணும்னு தெரியல, எவ்வளவு சீக்கிரமாக சொல்லி உங்களை புரிய வைக்கணும்னு தெரியல, அவங்களுக்கு பதிலாக நான் உள்ளே வந்திருக்கிற நான் அவங்களுக்கு பதிலாக அழுறேன், அவங்களுக்கு பதிலாக கதறேன், என்ன செய்யணுமோ அதை என் பிள்ளைகளுக்கு செய்ய உங்கள் பாதத்தில் நான் முழங்கால் படியிடுகிறேன் என்று சொல்லி உங்கள் ஆலயமாகிய சரீரத்திற்குள் என் ஆவியானவர் முழங்கால் படியிட்டு வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு தேவனை நோக்கி கதறுகிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்குள் நடக்கிற அனுபவம். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்குது. அப்படி அல்ல. நீங்கள் ஒரு பக்கம் ஜெபித்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வேலை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அவர் உங்களை விடாமல் இன்னும் ஜெபிக்க வைக்கிறார், இன்னும் மனதை ஏவுகிறார், இன்னும் ஆலயத்துக்கு வர வைக்கிறார், இன்னும் எதையோ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பான தெய்வ சனமே, வேதம் சொல்கிறது, இனி இந்த உலகத்துல ஜெபம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த உண்மையில் சொல்றோம் பாருங்களேன், ஒரு மனுஷன் நல்லா வாழணுமா, ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும், எவ்வளவு நம்ம சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு சரீரத்தை ஸ்ட்ராங்கா வைத்து கொண்டாலும் அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வாழ முடியும். நம்ம கம்ப்ளீட்டா நல்லா இருக்கணும் அப்படின்னா, லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்கிறவர், ஃபுல் அத்தாரிட்டியோடு நமக்கு ஹெல்ப் பண்றவர் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இனிமே மனுஷங்களை நம்பினா மனுஷங்க கைவிடுவாங்க, மனுஷங்க மேல விசுவாசம் வைத்தவங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம அவிசுவாசமா மாத்திடுவாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அபிஷேகம் ஆகிய மழை இருக்கிறது, ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனா திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் யூ. நீ கட்டாயம் நீ என்ன செய்யணும்னா, இன்னையிலிருந்து நீ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கணும். என்னுடைய பின்மாறி அபிஷேகம் ஒன்று இருக்குது, அது அந்த காலத்துல ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஊற்றப்பட்ட ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. அந்த மழை உனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும். அதை நீ இன்னும் பெறல, நீ ஜஸ்ட் அனாய்ட் பண்ணப்பட்டிருக்க, அவ்வளவுதான். இன்னும் நீ ஹோலி ஸ்பிரிட்ல இன்னும் டெவலப் ஆகி இன்னும் நீ நல்லா ஒரு டீப்பா எனக்குள்ள நீ வரவே இல்லை. இன்றைக்கு உன் லைஃப்ல ஒரு முடிவெடு, எனக்கு அந்த ஆவியாகிய அந்த அபிஷேகம் மழை என் லைஃப்ல இன்றையிலிருந்து எனக்குள் வர்றதுக்கு நான் ரெடியா இந்த இடத்துல நிக்கிறேன்ப்பா, ஐ எம் ரெடி, இப்பவுமே என்னை ஆயத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் கட்டாயம் ஜெபிக்கணுமா. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இதுதான். இந்த வாழ்க்கையில இனி பின்மாறி மழைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அன்று சொல்றார் பாருங்க, அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இனிமே நீங்க பின்மாரிக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய பின்மாரி மழை, அந்த அபிஷேக மழை உங்கள் மேலும் உங்கள் ஆலயத்தின் மேலும் ஊற்றப்படும். நீங்க பின்மாரிக்கு ஜெபிக்கும் போதே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமது மழை பொழிய போகிறது, அறுவடை நடக்க போகிறது, அதற்காக எங்களுக்கு வேலை ஆட்களை தாங்கப்பா, எங்களை மாதிரி நல்ல உழைக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய நல்ல ஆட்களை தாங்கப்பான்னு சொல்லி மழைக்காக ஜெபிக்கும் போது, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது பின்னாலே அதை அறுவடை செய்து தூக்கி கொண்டு வரவும் அதை சேர்த்து வைக்கவும் கூடிய வேலை ஆட்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று உங்கள் எஜமானராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆசீர்வாதம் வரணும்னா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லா கிருபைகளும் வேணும். அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஞானம் வேணும். அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபிக்கணும்.
கஷ்டப்பட்டு செபித்து அழுது ஆசீர்வாதம் வந்த பிறகு மறிச்சு போயிடக்கூடாது, அதை யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுறக்கூடாது. அன்பான தெய்வ ஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பல வகைகள் உள்ளன. தேவனுடைய ஆசீர்வாத மலையில் பல வகைகள் உள்ளன. இன்னைக்கு இந்த ஆசீர்வாத மலைகளில் ஒரு சிலவற்றை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாத மலை என்று சொல்லி 2 மலை இருக்கிறது. எல்லாருக்கும் உலகத்துல வாழ்றோம். நமக்கு உலகத்துல வாழ்றதுக்கு உலக ஆசீர்வாதமும் தேவை. அதே நேரம் உலகத்தில் இருந்தாலும் உலக ஜனங்களைப் போல நம்ம மிங்கிளாகிறாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஆவிக்குரிய மழையாகிய ஆசீர்வாதம் தேவை. ஆகவே மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்றார். அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல நீங்க கேளுங்க, அதை நீங்க அனுபவிச்சு அதை பெற்று அதை கூட இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த லைஃப்ல என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அதுக்கப்புறம் அது பின்னாடி உங்க உலக ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்யறோம்னா, நம்ம முதல்ல தேடுறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நம்ம வந்தோடனே என்ன செய்வோம்னா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு பணத்தை தாரும், பொருளை தாரும், எனக்கு குழந்தையை தாரும், வீடை தாரும், வேலையை தாரும், சுகாதாரத்தை தாரும், எதையோ கேட்போம், மனம் போல கேட்போம். ஆனால் வேதம் சொல்கிறது, முதல்ல நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழ, நிலைச்சு நிற்க, நீ பரிசுத்தமா வாழ, நீதியா இருக்க, கர்த்தர் சொன்ன வழியில இருக்க, முதல்ல அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடு, அதை கூப்பிடு, அதை கேட்டு பெற்றுக்கொள். அதுக்கு பின்னாடி மீது எல்லாம் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. இது ஒரு முன்மாறி மலை. முன்மாறி மலைனா இது ஒரு குட் எக்ஸாம்பிள். நம்ம கண்ணு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, நான் எடுக்கப்படுகிற நேரம் வரப்போகிறது. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விட்டு பிரியும் கூட நாட்கள் வந்தது, நான் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புவேன், நான் திருப்பி வருவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். உடனே அவங்க நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வருவார், அவர் கட்டாயம் நம்மளை பார்க்க வருவார், அவர் எப்படியும் பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவங்க உடனே கெட் ரெடி, அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொன்னது அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மேலே வீட்டு அறையில கூடுறாங்க. அவங்க போய் யாருமே போய் சாப்பிடணும், போய் தொழில் செய்யணும்னு ஓடல. அவர் போன கஷ்டத்துல அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அப்படி சொன்னாரே, வருவேன்னு சொன்னாரே, கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆவியின் மலையை கொழுப்பேன்னு சொன்னாரேன்னு சொன்னோன்னே எல்லாரும் கேதர் ஆகி மேல் வீட்டில் போய் 120 பேர் உட்கார்ந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி காத்திருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சொன்ன அந்த முன்மாறி மழை ஊற்றப்படும்படியாய். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரம் சரி, நம்ம சபை மேலோங்குகிற நேரம் வந்துவிட்டது என்பதை என் ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். நம் சபை வளர்ந்து கொண்டிருப்பதையும், நம் சபை மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவதையும், என் ஆவியானவர் என்னோடு உடன்படுவதை நான் பார்க்கிறேன். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது கர்த்தர் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும் என்று சொல்லி உங்கள் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு உலகம் பெருசாக இருக்காதே, இனி தேவனுடைய வல்லமையும் அவர் அபிஷேகமும் உங்களை இழுக்கக்கூடிய மனுஷனாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. யார் தடுத்தாலும் நீங்க தடுக்கப்பட மாட்டீர்கள். யார் உங்களை ஸ்டாப் பண்ணாலும் நீங்க ஓடி வருவீங்க. என்ன சொன்னாலும் எது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஜெபத்தோணி எழும்பிக் கொண்டே இருக்கும். என் ஆவியானவர் அந்த 120 பேர் மேலும் பொழிந்து அவங்க ஆயத்தமாகி காத்திருந்து ஜெப விண்ணப்பத்தோடு உபவாசத்தோடு கர்த்தருடைய அந்த நீதியும் ராஜ்யத்தையும் தேடணும்னு சொல்லி அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார் சொல்லி அந்த மேல் வீட்டில் காத்திருக்கும் போது அந்த தேவ அபிஷேக மழை, அதுதான் முதல் முதலாய் ஊற்றப்படுகிற ஒரு தேவ மழை. பரலோகத்திலிருந்து மழை பொழிகிறது. அந்த மழை பொழிய 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 பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். அதிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆயிரமாய் தேவனோடு இணைகிறார்கள். அன்பான தெய்வ ஜனமே, பேதுரு பேசிக்கொண்டிருந்த வசனத்தை கேட்டவர்கள்
யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கினார். இன்னைக்கு நீங்க மட்டும் சொல்லணும், எனக்கு நீங்க தான் வேணும். உங்க அபிஷேகம் மழை என் மேல ஊற்றப்படணும். நான் பேசுறவங்க ஆவியில நிறையணும். நான் பேசுறவங்க ரட்சிக்கப்படணும். நான் பேசுறவங்க சபைக்கு ஆலயத்துக்கு வந்து நிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் சபையில் சேர்க்கப்படணும். ஆண்டவரே, இந்த அனுபவத்தை, இந்த முன்மாறி மழையை, நீங்க முன்மாறி மழை பெற்றுட்டீங்களா கேட்டு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? முன்மாறி அபிஷேகமா? அதுக்கு பின்மாறி அபிஷேகத்தை பெறணுமே. அதற்கு என்ன செய்ய போறீங்க? அன்பான தெய்வ ஜனமே, உங்க உள்ளத்தில் ஆண்டுட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இதே போல ஒரு அனுபவத்தை இன்றே நான் பெறணும். அப்பா, இன்றே பெறணும். தரமாட்டாரா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தரமாட்டாரா? நான் எனக்கு நினைச்சு பார்த்தா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு சிம்பிள் மேட்டர். ஏன் பாருங்க, ஆவியான ஒரு நாள் சொன்னார். நாங்கள் வேலையில் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அந்த வேலையை ரிசைன் பண்ணினார். நல்ல ஒரு வேலை, குழந்தைகள் இல்லை, ஆனால் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வாடகை கொடுக்க பணம் கிடையாது. நான் அன்று சில ரிசைன் பண்ணிட்டு வா மகனேங்கிறார். அது மடத்தனமா இருக்கலாம், முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனால் ஜபத்தில் ஆண்டு மீண்டும் மீண்டும் சொல்றார், அந்த இடத்துல உன்னால் இருக்க முடியாது, நீ உடனே ரிசைன் பண்ணணும்னே. பாஸ்டரும் நானும் ஜெபித்து உடனே ரிசைன் பண்ணோம். அதற்கு பிறகு சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது, அதற்கு பிறகு வேலையே கிடையாது, அதற்கு பிறகு 1.5 வருஷம் வேலையே கிடையாது. அப்பொழுது அதற்காக ஜபத்தை விடவில்லை, அதற்காக அவரோடு பேசுகிற நேரத்தை விடவில்லை, அதற்காக அவர் மேல் உள்ள அன்பை விடவில்லை, அதற்காக ஜப நேரத்தை குறைத்து தூங்கி தூங்கி எழும்பவில்லை. எப்பொழுதெல்லாம் எங்கள் இருதயம் ஐயோ வேலை இல்லையே, பணம் இல்லையே என்று கலங்கும் போதெல்லாம் அவர் எப்படியாவது எங்களை நடத்துவார், போஷிப்பார். ஆனால் எங்களுக்குள் என்ன இருந்தது தெரியுமா? எங்களை அறியாமலே நான் ஆண்டவருக்காக வாழப் போகிறேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், என் தேவன் ஒரு வழியை திறப்பார் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து ஒரு சில மணி நேரம் ஜெபிப்போம். இருவரும் செப்பரேட் ஆகி ரொம்ப நேரம் ஜெபிப்போம். என் கூட பேசுறதை நான் அவரோடு சொல்லுவேன், அவரோடு பேசுவதை என்னோடு சொல்லுவார். 2 பேரும் இணைந்து ஜெபிக்கும் போது சொல்வதை டைரியில் எழுதுவோம். இப்படியாக 1.5 வருஷங்கள் ஓடின. கவலை, துக்கம் எதுவும் எங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், என் லைஃபை நினைச்சு பார்க்கும்போது, பணம் இல்லாமல் இருக்கும்போது, சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது, ஐ எம் வெரி ஹாப்பி இன் மை லைஃப். பாஸ்டர்ட்ட ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது, சாப்பாடு இல்லையே, அரிசி இல்லையே, எதுவும் கேட்டது கிடையாது. அவரு நீ எனக்கு என்ன சாப்பாடு தரப்போறேன்னு கேட்டதும் கிடையாது, என்ன செய்ய போறேன்னு கேட்டதும் கிடையாது. ஆனா என் ஆவியானவர் மிகவும் அருமையா எங்களை நடத்தினார், மிகவும் அருமையாய் நடத்தினார். உண்மையா சொல்றேன், யாருக்கிட்டையும் போய் ஒரு வீடு விட்டு வீடு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதும் கிடையாது, ஒரு குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யார் வீட்டிலேயாவது போய் அரட்டை அடிச்ச நாட்களும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் இருப்போம். மொட்டை மாடியில் ஜெபிப்போம், ஆவியில் நிறைந்து உலாவி ஜெபிப்போம், கனவு காண்போம், ஆவிக்குரிய கனவுகளை காண்டு கர்த்தர் இப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார், இப்படியெல்லாம் செய்வார் என்று 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவோம். இப்படிதான் ஒரு 2 குழந்தை பெற போகிறது, 2 குழந்தைகளும் வாலிபர்களாய் கர்த்தர் காண்பிக்கிறார், தேசங்களை அசைக்க போகிறோம் என்று சொல்லி திருமணமாகி 2வது வருடத்தில் கனவு கண்டோம். அதன்படி வாழ்க்கை ஓடினது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உன் ஆண்டவரை உண்மையாய் நீ நம்பிட்டனா நீ இப்படி கவலைப்படவே மாட்டீங்க. என் லைஃப் தலைகீழா மாறினதுக்கே எனக்குள் இன்டீரியரார் வந்த என் தேவனுடைய ஆவி ஆனவர். நான் அவர் நினைக்கும் போதெல்லாம் என் செல்ஸ்குள்ள இருந்து வருகிற வியர்வை கூட அவர் தான் நினைப்பேன், நான் விடுற கண்ணீர்ல கூட அவர் இருக்கிறார் நினைப்பேன், நான் ஊடுற மூச்சில கூட அவர் ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவேன். அவர் செய்கிறதெல்லாம் நான் செய்கிறதெல்லாம் அவர் செய்கிறதா ஊகித்து கிரகித்து அவரோடு ஒன்றி சந்தோஷமா ஆட்டம் ஆடி டான்ஸ் ஆடி அவரோடு பாட்டு படித்து என் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆக்கினவள். அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. இன்னைக்கு உங்க சரீரத்திலிருந்து ஒரு வித்தியாசமான தேவனுடைய ஆவியானவர் மகிமைப்பட போகிறார். இதுவரை செய்யாதவர் இன்னைக்கு செய்வார். உங்களுக்கு இதுவரை நம்பாத உங்களுக்கு உங்க கண்களுக்கு முன்பாக
அவர் செய்கிறது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த முன்மாரி மழை என் மேல இன்னும் ஊற்றப்பட நான் அலோ பண்ணலையே, நான் அலோ பண்ணலையே. அழிந்து போகிற வேலைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் சொத்துக்காகவும் பொருளுக்காகவும் அழுது கொண்டிருக்கிறேனே, இந்த அழுகை இன்றோடு நிறுத்தப்படட்டும் அப்பா. அதெல்லாம் உங்க பாடு. எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான். நான் இந்த அபிஷேகத்தில் நிறையிறதுக்கு எதுக்கு தெரியுமா? அவர் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைகிறேன். எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த கேப் எல்லாம் அவர் ஃபில் பண்ணட்டும்னு நிறைகிறேன். 1/2 hour நிறைஞ்ச உடனே ஐயோ இன்னும் எவ்வளவு கேப் இருக்கு, இது எப்போ ஃபில் பண்ண போறேன்னு சொல்லி திருப்பி நிறைகிறேன். 1/2 மணி நேரம் தூங்கின உடனே திருப்பி ஓடி வந்து ஐயோ இன்னும் தூங்கிட்டு நான் எப்போ நிறைஞ்சு ஃபில் ஆகுறதுன்னு சொல்லி திருப்பி முழங்கால் படியிட்டு நிறைகிறேன். ஏன் தெரியுமா? என் லைஃப் முழுவதும் அவர் ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னைக்கு ஃபில் பண்ண போறார், இன்னைக்கு ஃபில் பண்ண போறார். என் ஆவியானவர் சொல்றார், இந்த அனுபவத்தை நீ பெறல தானே, இந்த வல்லமையை நீ பெறல தானே, இந்த நாலேஜ் உனக்கு இதுவரை வரல தானே, இன்னைக்கு நான் தரப்போறேன். இன்றைக்கு அவன் நிரப்பி விட்டால் எல்லாம் நிறைவாகிவிடும், எல்லாம் நிறைவாகிவிடும். அதற்கு மேல் யாரும் உங்களுக்குள் வரமாட்டார்கள். சரி, இந்த பின்மாரி மழைனா என்னங்க? அன்று சொல்றாரு, பின்மாரி மழை என்பது வயல்ல விதைய விளைக்கிறவங்கெல்லாம் ஒரு ஹோப்ல விதைய விளைச்சிருவாங்க மழை காலத்துல. அதுக்கப்புறம் அவங்க பருவ காலத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு ஒரு மழை பெய்யும், அந்த மழையில இந்த பயிர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு மழை பெய்யும், அதுல இந்த பயிர் இவ்வளவா விளைஞ்சிரும். இன்னும் கடைசியில ஒரு மழை பெய்யும், அதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா 100% அந்த பயிர் விளைஞ்சி அறுவடைக்கு சரியாயிரும். நம்ம பாருங்க, பின்மாரி மழை என்பது உங்க ஆண்டு மேல் வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். நான் இன்னைக்கு 30 மடங்கு ஆவியில் நிறைகிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை நிரப்பிக்கொண்டே வருவார். இதுல என் மனசு சமாதானம் ஆயிரும், என்னுடைய இருக்கிற அவிசுவாசம்லாம் விலகி போயிடும். ஐயோ இன்னும் நிறைவேன், நாளைக்கு என்னை அறியாமல் நான் நிறையிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஐ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். நாளைக்கு இன்னும் திருப்பி நிறையும் போது அதோடைய பலனை நான் பார்ப்பேன், நூறத்தனையான பலனை நான் பார்ப்பேன். நீங்க ஆவியானவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறீங்கன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா அவரை ஃபுல்லா நம்புறதுக்கு அந்த பின்மாரி மழை மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அறுவடை செய்றவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஃபுல்லா ஹோப் தான், பை ஹோப், ஜீசஸ் மேல இருக்கிற ஹோப்ல தான் அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்யறது யார் தெரியுமா? விதையை விதைக்கிறது, தண்ணீர் பாய்ச்சுறது, உழுறது எல்லாம் நம்ம வேலை. அறுவடை செய்யறது தேவ தூதர்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களை அவர் அனுப்புவார். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஃபுல்லா விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் மேல போயிட்டு அங்கிருந்து அருள் மாறி பொழிய போகிறது, எல்லாம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. நான் போகும்போது நான் கை நிறைய கொண்டு போறேங்கிற ஃபீலிங்கோட கொண்டு போவீங்க. வீட்டுல மிராக்கிள் நடந்திருக்கும். உங்க லைஃப்ல, உங்க பாடியில, உங்க சோல்ல, உங்க மைண்ட்ல எல்லாவற்றிலும் தேவனுடைய அற்புத அடையாள வல்லமைகள் செயல்பட்டிருக்கும். நீங்க போய் ஹாப்பியா அவரை துதிச்சுட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் துதிச்சுட்டே தான் இருப்பேன், இனிமே யாரும் எனக்கு விரோதமா நிக்க முடியாது. ஐ ஆல்ரெடி ரிசீவ் இட். இந்த ஆலயத்தில் நான் எல்லாத்தையும் பெற்றுட்டேன், தெய்வ சமூகத்தில் நான் பெற்றுட்டேன், நுழைஞ்சு பெற்று எடுத்திருக்கிறேன். ஆனால் நிச்சயமா நான் அதை தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முன்மாறி பின்மாரிக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். இன்னொரு மழையை நான் சொல்லுகிறேன். அது மத்தேயு 7வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும், எப்படி மிராக்கிள் எடுக்கணும், எப்படி என்னை நம்பணும், எந்த இடத்துல நீ நல்ல விதையை ஊன்றணும், எப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டணும், கண்மலை மேலையா மணலில் மேலையா, எந்த இடத்துல நீ நிற்கணும்னு சொல்லி எல்லாவித ஆலோசனையும் நான் கொடுக்குறேன். இப்படி சொல்லியும் என் வார்த்தையின்படி நீ செய்யாம இருந்தனா அதுக்கப்புறம் நீ சோதிக்கப்படுவாய், நீ சோதனையில மாட்டிக்கொள்ளுவாய். நான் சொல்றேன் பாருங்களேன், எது உங்களுக்கே தெரியும், இது நான் போற வழி சரிதானா,
நான் செய்கிற காரியம் கம்ப்ளீட்டாக சரிதானா, அது ஜீசஸ்க்கு பிடிக்குமா, அதில் ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது லஞ்சம் இருக்குதா, ஏதாவது குழப்பம் இருக்குதா, யாராவது என்னை வஞ்சிக்கிறாங்களா, அல்ல கெட்ட துன்மார்க்கனோடு நான் சேர்ந்திருக்கேனா. நான் சொல்கிறேன் பாருங்க, ப்ளீஸ் உங்கள் லைஃப்பில் நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்தால் கூட நல்லது, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக தேர்ந்தெடுங்க. இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவராகவே இருக்கட்டும், அவராகவே இருக்கட்டும். அன்பான தெய்வ சனமே, ஒரு மனுஷனுடைய ஆலோசனை படி தயவு செய்து உங்களை சோதனைக்கும் பரிசோதனைக்கும் நீங்கள் அதில் கஷ்டப்படுறதுக்கும் இனிமே அலோ பண்ணாதீங்க. நான் எப்பவும் என் பிள்ளைகளுக்கு சொல்கிற என்னுடைய அட்வைஸ் என்ன தெரியுமா, சிங்கப்பூரில் எந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமலே இருக்காது. நான் சொல்லுவேன், உனக்கு ஃப்ரெண்டே வேண்டாம்பே. அவங்க அப்பா சொல்லுவார், நல்ல ஃப்ரெண்டு பிடிம்பார், நல்ல சைனீஸ் பாய்ஸா நல்ல கிறிஸ்டின் பாய்ஸா பிடிச்சிட்டு வா அப்படிம்பார். நான் சொல்லுவேன், உனக்கு ஃப்ரெண்டே வேண்டாம், உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறனால ஒரு யூஸும் இல்லை அப்படிம்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னை அறியாமல் ஃப்ரெண்டு வேணும் தான், ஆனால் அதனால் வர உபத்திரவத்தை இந்த தேசத்துலேயும் பிள்ளைகள் படுற பாடையும் பார்த்து என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உனக்கு ஞானம் பத்தாது, உனக்கு அப்படி ட்ரிக்கிஷாக ரொம்ப கன்னிங்காக பழகி வெளியே வர்ற ஸ்ட்ரென்த்து உனக்கு இல்லை, நீ அப்படியே டம்மியாக போய் மாட்டிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வருவேன், அதுக்கப்புறம் என்னால் அழுதுட்டு இருக்க முடியாது. அதனால் ப்ளீஸ் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு, அது மாதிரி ஃப்ரெண்டாக நான் நடந்துக்கிறேன் வேணா உனக்கு. ஹல்லேலூயா. ஃப்ரெண்டு என்னம்மா செய்வாங்க, கேலி அடிப்பாங்க, ஜோக்ஸ் பேசுவாங்க, அவங்களுக்கு இஷ்டமானபடி டீனேஜுக்கு மாதிரி நம்ம பேசி சிரிக்கணும் விளாடணும், அப்படி தானே. இது நம்மளும் டீனேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், அவங்கள எப்படி தூண்டி விட்டு அவங்க எப்படி சிரிப்பாங்க, எப்படி நக்கலாக மாற்றுவாங்க எல்லாமே தெரியும். அது அவங்களுக்காக கொஞ்சம் ஆக்ஷன் போட்டால் அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. அதை ஒரு தாயாலையும் தகப்பனாலையும் நிச்சயம் செய்ய முடியும். பிள்ளைகளும் நம்மளை தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க, நம்மளும் பிள்ளைகளை தப்பாக நினைக்க மாட்டோம். அதனால் என் 2 பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தம்புக்கு அது மாதிரி இல்லை, ஆனால் ஜானியை என்னால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஜானிக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ், அவனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அவன் சொல்லுவான், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படிமா, எனக்கு ஒரு தப்பு கிடையாது, நான் கரெக்டாக இருக்கேன், நான் அவங்க கூடயே போயிட்டு நைஸாக அந்த பிரச்சனை வரும்போது ஓடிடுவேன் பேக்கை தூக்கிட்டு அப்படிமா. கரெக்டாக அவங்க கூட ஒரு ஆளாக தான் இருப்பான், ஆனால் அந்த நேரம் ஓடிடுவானா. நான் சொல்லுவேன், இது என்னைக்கும் பலிக்காது, சோதனைக்கு மாட்டிராத, கேர்ஃபுல்லாருன்னு சொல்லி. இப்போ நான் அவனுக்கு செய்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா, இந்த ஆலயத்தில் இந்த 3 நாள் உபவாச ஜெபத்திலையும் ஜெபிச்சிருப்பது அவனை எப்படியாவது ரட்சித்துரும், எப்படியாவது அபிஷேகம் பண்ணிடும், இந்த பேடன் என்னை விட்டு போகணும், உங்கள் கண்ட்ரோலுக்கு அவன் வந்துடட்டப்பான்னு சொல்லி என்னுடைய முழு விண்ணப்பமும் என்னுடைய குடும்பத்திற்காய் ஏறெடுத்தது அவன் மேல் விழுந்த பாரம் அதுதான். இதுக்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிறைய இடத்துல தவறி தவறி விழுந்து 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 ஆவியானவர் கிருபையாக அவங்கள தூக்கி நிறுத்தியிருக்காரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நீங்கள் சொல்லியபடி நீங்கள் பேசினபடி ஆண்டவரே, நீங்கள் கட்டாதன்னு சொல்கிற இடத்துல நான் கட்ட மாட்டேன், இதை தொடங்காதன்னு சொல்கிற இடத்துல தொடங்க மாட்டேன், நீ செய்யாதன்னு சொல்கிற இடத்துல நான் செய்ய மாட்டேன், உனக்கு வேண்டாங்கிறத நான் விட்டு விடுவேன் ஆண்டவரே, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், யாருடைய ஐடியாவும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆள் யாராவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா குறைந்தது அதில் தெளிவான முடிவு வர வர முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்களை நிறைய பேர் ஊழியத்திற்கு அழைப்பார்கள், ஊழியத்துக்கு வெளிநாட்டுக்கு வரணும், இதெல்லாம் உங்களை கேள்விப்படுறோம் வாங்க வாங்கன்னா பாஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பார், ஆண்டவர் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஹெலன் என்ன செய்யனா நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பேன். குறைஞ்சது ஒரு 10 days ஆயிரும், சில நேரம் 1 மாதம் ஆயிரும். அந்த 1 மாதமும் அதற்காக தெய்வ சமூகத்தில் அன்றே இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க, நீங்களே இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க அந்த 1 மாசத்திற்குள் அது மீண்டும் மீண்டும் வந்து ஆண்டவரே சொல்லுவார், இந்த இடத்துக்கு நீ புறப்படலாம், இந்த காரியத்தை நீ செய்யலாம் சொல்லி அந்த ஜெப விண்ணப்பத்துக்கான பதிலை கொடுப்பார். நாங்கள் சோதனை பிரச்சனை பாடு துக்கத்திலிருந்து கர்த்தர் விலக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு குட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டுடைய ஆலோசனை பெறுகிற வரை அமைதலாக இருங்கள். கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, உங்களை சுத்திகரிக்கும்படியான ஒரு மழை. இந்த சுத்திகரிப்பின் மழை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம்.
உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய பாவம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற பாவம், அசுத்தம், என்னென்ன களைகள் இருக்கிறதோ, என்ன சுவாபம் இருக்குதோ, அதை எல்லாம் இன்னைக்கு நீ கழுவிடணும். அதை கழுவுறதுக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிற, அதற்கு என்னுடைய சுத்திகரிப்பின் மழையை உன் மேல நான் அனுப்புவேன். நான் அதற்கு இன்னைக்கு ஒரு ஜெப நேரத்தை உனக்கு கொடுப்பேன். அந்த ஜெப நேரத்தில் நீ சொல்லணும், ஆண்டவரே என்னை இன்னைக்கு கழுவி என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லி முதலாவது நீ கழுவப்பட்டாதான் என்னால் உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். எங்க ஊருக்குலாம் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலத்துல போனேன்னா அங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போச்சு, சின்ன பிள்ளைல வழியில் பார்த்தீங்கன்னா மரம் மரமாக இருக்காது, செடி செடியாக இருக்காது, வயல் நிலமாக இருக்காது. இந்த ரோட்டில் இருக்கிற அவ்வளவு புழுதி மண்ணும் என்ன செய்யும் தெரியுமா, அந்த வயல்வெளியில் அந்த செடியை மூடி இருக்கும். ரோட்டில் இருக்கிற மரம்லாம் ஒரு மாதிரி டம்மியாக மண்ணு கலந்த கலரில் தான் இருக்கும், பச்சை நிறமே இருக்காது. அவ்வளவு தூசி அது மேலே படிஞ்சிருக்கும், அவ்வளவு அழுக்காக இருக்கும். அந்த இடம் முழுவதும் பச்சையாக இருக்க வேண்டிய பயிர்கள் எல்லாம் அவ்வளவு தூசியாக அழுக்காக நிரம்பி இருக்கும். ஆனால் அதே நேரம் ஒரு சின்ன ஒரு மழை தூறல் விழுந்து ஒரு நாள் ராத்திரி அன்னைக்கு மழை பெஞ்சிட்டுனா அது எல்லாம் அப்படி பச்சை பசேல்னு ஆயிரும். இதுதான் உங்களை சுத்திகரிக்கும் மழை. நோவா காலத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நாடு முழுவதும் பாவியான ஜனங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் எச்சரிச்சுட்டே இருக்கிறார், ரொம்ப பாவமா இருக்குது நாடு, என்னால தாங்க முடியல, ரொம்ப வேசித்தனம் நடக்குது, ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றாங்க ஜனங்க, ஐயோ என் பிள்ளைகள் இப்படி வாழ எனக்கு பிடிக்கல, எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்லி எல்லா இடமும் தேவனை குறித்து, அவங்க மனம் மாறுறதுக்கு குறித்து, அவங்க மனம் திரும்புறதுக்கு குறித்து பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அதை யாரும் கண்டுகொள்றதா இல்லை, யாரும் கேட்டுக்கிறதா இல்லை. அவங்க இஷ்டம் போடி மனம் போனபடி வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டு பாருங்களேன், அவர் நியாயத்தீர்ப்பின் மழையை அனுப்புகிறார். அவர் நியாயத்தீர்ப்பின் மழையை அனுப்புகிறார். அவர் பார்க்கிறாரு, உன்னைய கழுவணும்னு நினைச்சேன், உன்னைய சரி பண்ணிலான்னு சொல்லி என் ஊழின்னு அனுப்புறேன். தினசரி நான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன், இது உன் வழியில் நீ வெளியே வான்னு சொல்றேன். இந்த ஆள் உனக்கு சரி கிடையாது, இவன் கூட பழகாதன்னு சொல்றேன், இந்த மேட்டர்ல தலையிடாதன்னு சொல்றேன். உனக்கு அசட்டத்தனம் பண்ணி நீ கேட்க மாட்டுக்க, நான் என் நியாய தீர்ப்பின் மழையை உனக்கு நான் அனுப்புறேன். உனக்கு உன்னை கழுவுனது முடியாது, சுத்திகரிக்க முடியாது. இனிமேல் உன் இருதயம் கல்லாயிற்று, உனக்கு பெருமை வந்துடுச்சு, நான் இனிமேல் துணிகரம் வந்துட்டு உனக்கு, இப்பொழுது நான் என்னுடைய நியாய தீர்ப்பின் மழையை அனுப்புகிறேன் என்று சொல்லி, முதல்ல சும்மா ட்ரிஸ்லிங்காக தான் இருந்துச்சு அந்த மழை, சும்மா சிறு தூறலாக தான் அந்த நோவா காலத்தில் அந்த மழை ஆரம்பித்தது. அந்த மழை ஆரம்பிக்கும் போது நோவா அந்த பேழையை செய்து கஷ்டப்பட்டு எல்லாம் முடித்து தன் குடும்பத்தோடு உள்ள என்டர் ஆக போறான். அப்பமும் அவனை தூஷித்து அவனை விடுறபாடு இல்லை மக்கள். கடைசியாக அப்பமும் மக்கள் மனம் மாறாதனால ஆண்டு பார்க்கிறார், முடிவிலே வானத்தின் மதகுகளை திறந்தாரா, வானத்தின் மதகுகளை திறந்தாரா. அவர் பார்க்கிறாரு, இவ்வளவு பாவம் செஞ்சு இதுக்கு மேல இரக்கம் காண்பித்த இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஒரு துளி கூட பொறுப்பு இல்லாம இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்தாராம், வானத்தின் மதகுகளை திறக்கிறார். அது திறந்தவுடன் யார் யார் பாவம் செஞ்சாங்களோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அழிந்து போகிறார்கள். வெள்ளம் உயர்கிறது, பேழை உயர்ந்து கொண்டே வருகிறது. அன்பான தெய்வ சனமே, பின்மாறி காலத்து மழைக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றேன் பாருங்க. இதுதான் பின்மாறி மழையின் அனுபவம். ஒரு பெரு மழை பெஞ்சா, ஒரு பெரு மழையில தெய்வ பிள்ளைகள் அனைவரும் நிரம்பி 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 அப்படி கம்ப்ளீட்லா ஃபுல்ஃபில் ஆகி ஜீசஸ் வந்துருவார். எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிருவேன், என் பிள்ளைகள் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துருவேன், அந்த சத்தியத்தில் நடத்திடுவேன் என்று சொல்லி எல்லாரும் அந்த பின்மாறி அபிஷேகத்திற்குள் ஓடி வருவார்கள். இந்த சபையில அந்த பின்மாறி அபிஷேகம் இந்த 3 நாள் உபவாச ஜபத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
அது ஆரம்பம் ஆகிவிட்டது. ஏன் தெரியுமா இவ்வளவு கூட்டம்? ஏன் தெரியுமா இவ்வளவு அமைதல்? ஏன் தெரியுமா இவ்வளவு பரிசுத்தம்? ஏன் தெரியுமா இப்படி ஆசையோடு காத்திருக்கிறீங்க? அந்த பின்மாறி மழையின் அபிஷேகம் நம்மளை மூடணும், நம்மளை நிரப்பணும், நம்மளை நிரம்பி வழியணும்னு சொல்லி அந்த மழை பொழிவதற்காக தேவ ஜனங்கள் இயேசுவுக்காக காத்து நிற்கிறீங்க. இது விசுவாசிகள் ஒன்றுபட்டிருக்கிறத காண்பிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊழியர்கள் ஒருமனப்படுவாங்க இந்த ஆலயத்துல. இன்னும் கொஞ்ச நாள்ல சபையெல்லாம் ஒன்னா சேரும். இன்னும் கொஞ்ச நாள்ல விசுவாசிகள் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் தேவ சித்தம் இதுதான், தேவனுடைய வருகைக்கு இதுதான் அடையாளம் சொல்லி என்று சொல்லி எல்லாரும் அந்த பின்மாறிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அன்பான தெய்வச்சனமே, ஒரு மந்தையாய், ஒரு திரள் கூட்டமாய், ஒரே மேய்ப்பனோடு நின்று நம் பரலோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் வரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங் டே. நீங்க வேணாலும் உங்க டைரியில எழுதுங்க, பின் மாறி என் சபையில ஊற்றப்படுதுன்னு பாருங்களேன். இனிமே ஜனங்க நிரம்பி தான் வழிவாங்க. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின் மாறி ஊற்றப்படணும் அப்பான்னு சொல்லி அவ்வளவு லீடர்ஸும் ஜெபிப்பாங்க. அவ்வளவு குரூப் லீடர்ஸ், ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து விசுவாசிகள்லாம் வந்து ஜெபிப்பாங்க. அந்த பின்மாறி மழையை ஊற்றும் போது ஆண்டவர் அப்படியே உயிரோடு இந்த இடத்துல எழும்புவார், அப்படியே எழும்புவார். அவர் நம்மளை எழுப்புவார். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களை எழுப்புவார். அப்படியே நீங்கள் அப்படியே பிழைப்பீர்கள். உங்க வாழ்க்கை பிழைக்கப்படும். நீங்க சாத்துருவேன் நானால ஒண்ணும் முடியாது நினைச்சால் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த பின்மாறி மழை ஊற ஊற கர்த்தர் உங்களை நிரப்ப அந்த வெள்ளம் வர, எப்படி அந்த மழை அந்த பேழையை மேலே உயர்த்திட்டோ அதே போல உன்னை அவர் உயர்த்துவார். வாடி வதங்கி கடந்து உன் மூஞ்செல்லாம் ரொம்ப சோகமா இருந்த உன் முகம் செழிப்பாக, முக மலர்ச்சியாக, அழகாக தேவ மழையினால் பரிசுத்த ஆவினால் நிரம்பி களிக்கோ போகிறாய். என் ஆண்டு சொல்ற, வேண்டிக்கொள், எனக்காக வேண்டிக்கொள். அந்த மழை இன்னைக்கு தரப்போறேன், உனக்கு அது வரப்போகுது. உன் முகத்தை யாரும் மாற்ற முடியலையா? உன் துக்கத்தை யாரும் மாற்ற முடியலையா? உன் இன்னர் ஹார்ட்ல இருக்கிற பேடனை யாரும் புரிஞ்சுக்கொள்ள முடியலையா? இன்னைக்கு இந்த மழை உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுற அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது எல்லாம் மாறிவிடும். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இந்த உலகத்திற்கு வந்தது. அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன் சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை மழை போல ஊற்றினார். அந்த சரீரத்தில் எவ்வளவு ரத்தம் இருந்துச்சோ அதெல்லாம் மழை தண்ணீர் போல உலகம் முழுவதும் பாய்ந்தோடியது. அந்த ரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க 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 அந்த முன்மாறி மழை பொழிய பொழிய ஆண்டுடைய தெய்வ வல்லமை அபிஷேகம், பெருங்காற்று, அக்கினி, பெருவெள்ளம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க சாதாரணவர் இல்லை, நீங்க சாதாரணவர் இல்லை, நீங்க வானங்களை கிழித்து இறங்கக்கூடிய அப்பா, அக்கினிய உருக்கி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு தேவன். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த அக்னிய தண்ணீரை கூட அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த அக்னி ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. நீங்க எப்படி நீங்கள் அவரை உருவாக்குறீங்களோ, எப்படி அவரை நினைக்கிறீங்களோ அதன்படி அவர் செய்வார். மிகாரா ஷலூத்தனமா வாஞ்சி இருக்கிறவங்க இப்படி மாறிடுவாங்க. அன்று சொல்றாரு, அப்படி நான் வேண்டாம், அப்படி என் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாராம்? மின்னல்களை உருவாக்குவாராம். மின்னல்களை உருவாக்குவாராம். மின்னல்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மின்னல் பிடிக்கும் நினைக்கிறேன். மின்னல்னா லைட்னிங். ஒரு மேகத்தோட இன்னொரு மேகம் மோதும் போது, மேகம் நம்ம ஃப்ளைட்ல போகும்போது பார்க்குறோம் அப்படியே மதந்துட்டு போகுது. அந்த மேகம் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாய் மோதும் போது அதை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாதா? அது உரசும் போது அங்கிருந்து ஒரு ஒளி வருமா? அந்த ஒளி என்ன செய்யுமா? பிரகாசமான ஒளியாய் வருமா? அந்த மின்னல் சடனா வந்துட்டு சடனா போயிருமா? அப்படி திடீர்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்ணை பறிச்சிருமா? திடீர்னு பார்த்துட்டாங்கன்னா அந்த இடிமுழக்க சத்தத்துல ஃபுல்லா எரிஞ்சிருமா? யார் மேலேயாவது டச் ஆயிட்டுனா அந்த ஆள் எரிஞ்சு விழுந்துருவானா? அது கட்டடமானாலும் சரி, அது என்ன ஆனாலும் சரி, ஒரு மின்னல் தாக்கி விட்டது என்றால் அவன் நொறுங்கி அழிந்து போய் விடுவானா? அன்பான தெய்வச்சனமே, மின்னல் பலருடைய கண்களை பிடுங்கி எடுத்து விடுகிறது. அந்த மின்னல் வேகத்தில் என் ஜனங்கள் இனி ஐயோ இந்த ஆண்டவர் வேண்டும், ஐயோ பயங்கரம் வருகிறது,
ஐயோ இனி தப்ப முடியாது, ஐயோ ஆவியானவர் இல்லாமல் வாழ முடியாது, ஐயோ இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், ஐயோ இந்த கிங் ஆஃப் க்ளோரி சபையில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லா இடத்திலும் மின்னல், எல்லா இடத்திலும் கண் பறிக்கப்படுகிறது, எல்லா இடத்திலும் மோதல் இடி தாங்க முடியவில்லை, ஐயோ நெருக்கமா இருக்கிறது, எல்லாம் பாடுகள், எல்லாம் உபத்திரவம் என்று சொல்லி தேசம் முழுவதும் மின்னல் எழும்ப 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 ஜனங்கள் பின்மாறி மழை பொழிகிற இடத்தில் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மோசே சீனாய் மலையிலே இறங்கிய போது இந்த அனுபவம் நடந்துச்சு. சீனாய் மலைக்கு அவர் போகிறார், இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். சீனாய் மலையில போய் எப்படியாவது ஆண்டரை சந்திச்சிடணும் போறார். அந்த மலைக்கு போனவுடன் அக்கினி அந்த மலையை நிரப்ப ஆரம்பித்துட்டது. அந்த அக்கினிய கீழே இருக்கிற ஜனங்களால தாங்க முடியல, அந்த மின்னல்களை அவர்களால் பார்க்க முடியல. உண்மையா சொல்றேன், உங்களை இன்னைக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலிருந்து அவர் வேர் பிரித்து கொண்டு வந்துட்டார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வருஷத்துல நம்முடைய அறுவடை அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. இந்த சபையில பாருங்களேன், இனி பரிசுத்தம் தான் இருக்கும். இந்த சபையில வேசித்தனம், அசுத்தம், குடி, கொள்ளை, அருவருப்பு இதெல்லாம் விலக்கி விடுவார். ஆண்டவர் வரும்போது அதெல்லாம் இருக்காது. பரிசுத்த மழை பொழியும் போது அந்த ஆலயத்தில் அதெல்லாம் இருக்காது. நான் விரும்புகிறது அதுதான். எனக்கு எதனாலும் தாங்கிக்குவேன். ஆலயம் அழுக்கா இருந்தால் மட்டும் என்னால் தாங்கவே முடியல. ஆலயம் அலங்கோலமா இருந்தால், ஆவியானவர் இறங்குற இடத்துல ஏதாவது அன்னெசரியான ஒரு பொருள் இருந்துட்டா, யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டு கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் என்னால் தாங்கவே முடியல. என்னை அறியாமலே ஒரு ஃபீலிங் வந்துச்சு, ஐயோ இதுல தானே ஆண்டவர் என்னோடு பேசுவார், இந்த ஆவியானவர் தானே இந்த இடத்துல தானே இறங்குவார், என் ஆண்டவர் இறங்குற இடமா இப்படி இருக்குதுன்னு சொல்லி என் இருதயெல்லாம் துடிக்கிறது. அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஆலயத்துல ஆண்டவர் உங்கள் மேல இன்றைக்கு அந்த கிருபையை ஊற்றப் போகிறாராம். உங்களுக்கு வயல்வெளிகளை உருவாக்க போகிறாராம். வயல்வெளினா நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு. உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல காலூன்ற பண்ணுவாராம். நீங்க செய்ய வேண்டியது அவரை கேளுங்கள், அவரை கேளுங்கள், அவரை கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்ல போற, ஆண்டவரே எனக்கு மழையை கட்டளிடுங்கப்பா, என் வாழ்க்கையில மழை பெய்யணும்ப்பா, என் வாழ்க்கையில வறட்சி வேண்டாப்பா, என் வாழ்க்கையில இனி நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மழையை இன்னைக்கு பெறணும்ப்பா. அபிஷேகம் இருக்குது, உண்மைதான். இனி மகிமையான ஒரு அபிஷேகம் உங்க மேல வல்லமையா இறங்கணும். அதற்கு நீங்க மழையை வரும்படியாய் தெய்வ சமூகத்தில் போராட போகிறோம். யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரை இன்னைக்கு நிரம்புவாங்க, இன்னைக்கு நிரம்புவாங்க, இன்னைக்கு ஆவியா நிரப்புவார். உங்க சின்ன கை குழந்தையா இருந்தாலும் அதற்குள் தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். நீங்க சாதாரண முறையில் அவரை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க பயப்படலாம். அந்த ஆவியானவர் இந்த இடத்துல பலமா இறங்கும் போது யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் அதுக்கு விளக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள்ல இருந்து எல்லா இடத்திலும் தேவனுடைய வல்லமை பெருகதான் போகிறது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ராஜா, எனக்கு அதுதான் வேணும், உங்க அபிஷேகம் தான் வேணும். நீங்க பாருங்களேன், எலியா காலத்துல 3 வருஷம் மழையே பெய்யல. 3 வருஷம் அந்த நாடு பூரா பஞ்சமாயிட்டு. அந்த நாட்டுல சொல்ல முடியாத ஒரு வேதனை, ரொம்ப வறட்சி, பயங்கரமான வறட்சி. அந்த விலைவாசி உயர்ந்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியாக கர்மேல் பர்வதத்தின் மேல் எலியா ஏறி நின்றான். உங்க வாழ்க்கையில எல்லாம் அடைக்கப்பட்டுச்சா, வழியே இல்லையா, நோ ஹோப்பா, ஸ்ட்ரென்த் இல்லையா, ஓல்டேஜ் ஆயிட்டா, நடக்க முடியலையா, கர்மேல் பர்வதத்து மேல எலியாவை போல உங்கள் முழங்காலை முடக்க ஒப்புக்கொடுங்கள். இந்த உலகத்துல எல்லாம் ஹோப்பே இல்லாம போகும்போது அதுதான் வழி, இயேசுதான் வழி. அவன் பாருங்களேன், வானத்தில் இருந்து அக்கினி மழை அவன் ஜெபிக்க ஜெபிக்க இறங்கினதா, ஜெபிக்க ஜெபிக்க இறங்கினதா, ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி மழை இறங்குது. அவன் முகம் குப்புற விழுந்து அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்கிற சத்தம் கேட்குது. அவன் ஜெபிக்க ஜெபிக்க மழை பொழிய ஆரம்பிக்குது. அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை, அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. எல்லாரும் தேவனை துதிக்கிறாங்க. மழை ட்ரிஸ்லிங் ஆரம்பிக்க, கர்த்தர் தான் தெய்வம்,
இவரை தவிர தெய்வம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? கற்ப வேதனையின் ஜெபம். அவன் ஒரு வைராக்கியம் எடுக்கிறான். ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு ஒரு தாய் எப்படி வைராக்கியமாய் தன் ஜீவனை கொடுத்து பெற்றெடுக்கிறாளோ, உயிரை கொடுத்து பெற்கிறாளோ, அதே மாதிரி அந்த மழை பொழியணும், நாடு முழுவதும் செழிக்கணும், ஜனங்க பூரா எனக்குள்ள யார் இருக்கிறான்னு பார்த்து மெய்யான தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த மழை தொடங்கின உடனே அவன் நிறுத்தவே இல்லை. அவன் விழுந்து கதறி தன் நெத்தி தரையில் படும்படியாய் மோதி ஜெபிக்கிறான். அன்பான தெய்வச்சனமே, அது மட்டும் அல்ல, பார்க்குறான், வேலைக்காரனை அனுப்புறான், போய் பார் மழை பெய்யுதா, மழை வந்துடுச்சான்னு பாருங்கிறான். அவன் சொல்றான், ஒரு சின்ன கை அளவுதான். 7 முறை அனுப்புகிறான். ஆண்டவரை விடவே இல்லை. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செழிப்பு வரும், நீங்க அந்த ஆளை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில வழி திறக்கும், அதோட நிறுத்திடக்கூடாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு அனுப்புவார், ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி மூட்டை கட்டி வச்சிடக்கூடாது. தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அது நடக்குதான் போய் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்கு நிறைவேறிட்டான்னு சொல்லி அவர் நாம மகிமைப்படுறதுக்காக தொடர்ந்து அந்த கர்ப்ப வேதனை ஜெபம் செய்யணும். அந்த ஜெபம் செய்யும் போது பாருங்க, 7 முறைக்கு அப்புறம் அந்த இடத்துல கையளவு மேகம் புறப்பட்டதாம். அவன் பார்க்கிறான், விடலை, அப்பொழுதும் விடலை. அவன் ஜெபிக்கும் போது கையளவு மேகத்துல இருந்து எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு தூறல் வரும், எவ்வளவு தண்ணி விழுற சத்தம் கேட்கும். அவனுக்கு பெரும் இரைச்சல் காதுல கேட்குது, மழை பெய்கிற இரைச்சல். அவன் ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்றான், இது ஒரு பெரும் மழை, இந்த மழை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறது, இந்த மழை நாட்டை செழிக்க வைக்க போகிறது, இது பரலோகத்திலிருந்து வருகிற ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதம். அந்த பெருமழை இரைச்சலை பார்த்து ராஜாட்ட சொல்றான், நீ புறப்பட்டு போயிரு, மழையில மாட்டிராத. அவன் ஜெபிக்கிறான். அந்த பெருமழை இரைச்சல், அந்த ஆசீர்வாதத்தின் இரைச்சல், இன்னைக்கு ஹெவன் ஓப்பன் ஆகிறது உனக்கு தெரியும். உனக்கு தெரியும், உனக்காக வச்சிருக்க நன்மை ஒவ்வொன்றாய் தெரியும். அது கீழே இறங்கி வருகிற வரை நீ விடக்கூடாது. உன் கரத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் வரை விடக்கூடாது. என் ஆவியானவர் அதை தான் சொல்லுகிறார். பெருமழை இரைச்சல் எல்லாவின் காதில் வந்தாலும் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த வானத்திலிருந்து மழை பொழிந்து பூமியின் பலனை தருகிற வரை விடவில்லை. உனக்கு இந்த பலன் இன்னைக்கு வேணுமா? ஆண்டவரோடு நாம் ஒன்றிக்கொள்ள போகிறோம், ஆண்டவரோடு இணைய போகிறோம். யாரா இருந்தாலும் அந்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த ஆவியின் பெருமழையை நமக்கு கொடுக்க போகிறார். அப்படியே நாம் முழங்கால் படியிடலாமா? என் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் இன்னைக்கு உங்க உள்ளங்கை மேகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட போகிறது. உன் சிறு நாவிலிருந்து நீ அவரை துதிக்க துதிக்க ஒரு தெய்வ பலன் இறங்க போகிறது. லார்ட், அவரை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் காதுகளை விருத்த சேதனம் செய்யுங்கள், உங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்யுங்கள். உங்கள் கண்கள் தேவனை பார்க்கும்படியாய், தேவனே உங்களுக்கு வந்து இறங்கும்படியாய், அந்த மழை உங்கள் மேல் ஒரு சாதாரண முறையில் முதலாக வந்தாலும் அதன் பின்பு அது ஒரு பின்மாறி மழையாய் பொழியத்தக்கதாக கர்த்தரை நீங்கள் வேண்டுதல் செய்ய போகிறீர்கள். ஓ, அவர் உங்களுக்கு வயல் நிலங்களை பயிர் உண்டாக்கும்படியாய், உங்களை செழிக்க பண்ணும்படியாய் பரலோகத்திலிருந்து தன்னுடைய வல்லமையை அனுப்ப போகிறார். எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்பதை மட்டும் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, 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 நீர் என்னோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. என் வாழ்க்கையை குறித்து பேசினதற்காக உமக்கு நன்றி. என் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறதை நான் புரிந்து கொண்டேன். நான் சொல்ல நினைத்ததை எல்லாம் நீர் எனக்கு சொல்லி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற உபத்திரவம், பாடு, கண்ணீர் எல்லாவற்றை குறித்தும் நீ சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதுவும் உமக்கு மறைக்கப்படவில்லை, எல்லாம் உமக்கு அறிந்திருக்கிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி. உன்னை ஒப்பு கொடுத்து விடு மகனே, உன்னை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. என் தேவன் இன்று மகிமைப்பட போகிறார். ஓ ரபாலா ஷதனம நக்குர பூதரபலவா, உங்களுக்காக அநேக நீதியின் பிரமாணங்களை உனக்கு கொடுக்க போகிறார். நீ அதுக்கு கீழ்ப்படிய என் தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்க போகிறது. ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவரே, சீனாய் மலையிலே ஆண்டவரே மோசையோடு நீர் இடைப்பட்டது போல என்னையும் நான் பரிசுத்தப்படுத்த
நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். நான் மக்களுக்காக, நான் இந்த உலகத்தில் உமக்காக வாழ என்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுயநலம், என்னுடைய பெருமை, என் மேட்டிமை, என்னுடைய அப்பா எல்லா காரியங்களும் ஒன்றும் எனக்கு இனி வேண்டா ராஜா. எல்லாம் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிற ஆண்டவரே. நான் இவ்வளவு நாளும் சோதிக்கப்பட்டது போது ராஜா. இவ்வளவு நாளும் நான் அவமானப்பட்டது போதும் ஆண்டவரே. இந்த சோதனைக்கு நான் தப்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் இனி சிக்குறக்கூடாது ராஜா. இந்த பாடுகளுக்கு நான் மாட்டிக்கொள்ள கூடாது ராஜா. என் வாழ்க்கையில் பாதி நாட்கள் கடந்து போய்விட்டது ராஜா. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நாட்கள் உமோடு வாழ, உமக்காக வாழ ராஜா. உமது அபிஷேகத்தில் வாழ, அந்த பின்மாறி அபிஷேக மழையில் நனைந்து கொள்ள, அதில் நான் மூழ்கி கொள்ள அப்பா ரபிதா நம்ம லக்குர பூதரபா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை எதெல்லாம் கழுவணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் தெய்வ கரத்துல சொல்லுங்க. இது என்னுடைய காரியம் அல்ல, இது உம்முடைய காரியம். இது நான் செய்ய போற காரியம் இல்ல, நீர் எனக்காக செய்ய போற காரியம். ருமாதா நம்ம நக்குர பூதரபா லக்குர பூதரபா. இன்னைக்கு பாருங்க, உங்க கோடையின் வெயில அந்த மழை இன்னைக்கு குளிர்ச்சியா மாற்ற போகுது. உங்க மேல இருக்கிற கொல்லாத பலவீனங்கள், பொல்லாத அகோர குணங்கள், என்னென்ன பாடுகளுக்குள்ள கடந்து போனீங்களோ எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அவர் சமூகத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை நிரப்ப போகிறார். திருப்ப உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ருபாலா ஷதனம நக்குர பூதரபா. ஓ, உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்பதை இன்னைக்கு ஒத்துக்கொள். ஆண்டவரே, நான் நினைத்தது தவறு, நான் ஏற்பாடு செய்தது தவறு, நான் என்னை குறித்தே போட்ட எல்லா பிளான்ஸும் தப்பு. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு எல்லாம் உமது நினைவின்படி இன்னைக்கு ஆகட்டும் ஆண்டவரே. ருபாலா ஷதனம நக்குர பூதரபா. ஒரு புது வாழ்க்கையை தொடங்குங்களேன். கணவன் மனைவியா இருப்பீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீங்க தொடங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை கரம் பிடித்து வைத்தவங்க கடைசி வரை உங்க கரத்தோட இணைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தப்பட வேண்டாம், இனி ஒன்றும் செய்யப்பட வேண்டாம். என் பிள்ளைகளோடு எங்களோடு இருக்க வாங்கப்பா, எங்களோடு இருக்க வாங்கப்பா. உங்க கரத்தை தெய்வ கரத்தோடு இணையுங்க. ருமாலா ஷலா தனா மலா குரா தன் மனுகர பூதரா. ஓ லிகரதன் மனுகர பூதரபா. நோவா காலத்தில் நடந்த அதே அற்புதம் இன்று நம் ஆலயத்தில் நடக்க போகிறதாம். என் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கூட்ட ஜனமாய் எனக்காக தேடி வந்து நிற்கிறீர்களோ, எனக்காக தேடி வந்திருக்கிறீர்களோ. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களோ, கேள்வி கேட்கிறார்களோ. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். ஓ லிகரதன் மனுகர பூதரபா. நான் மிகரதல் மருகா ஷதரபா. உங்களை வேர்பிரிக்கும்படியாக நான் வந்து நிற்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் நான் தலையெடுப்பேன், இன்று முதல் நான் பொறுப்பெடுக்க போகிறேன். இவ்வளவு நாளும் இந்த வார்த்தையை நீ சொல்லவில்லை, ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். உன்னை நோவாவை போல ரிபாதனம லக்குர தனமலபா ஆராத்து மலையிலே உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். ஓ, எல்லாரும் உன்னை நோக்கி பார்க்கும்படியாய் பண்ண செய்ய போகிறேன். என் தேவனுடைய வல்லமை, என் தேவன் இந்த இடத்திலே உலா வருகிறார். அவர் கண்கள் உலா வருகிறது. அவர் உலாவுகிற தெய்வம் உன் அருகில் வந்து நிற்கிறார். ஓ ஜெபி மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என் ஆண்டவர் இந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ ரபதனம லக்குர பூதரபா. ஆண்டவரே சொல், ஆண்டவரே இனி உமது சத்தியத்திற்கு என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவேன். நீ சொல்கிற சொல்லின்படி என் வாழ்க்கை கட்டப்படும், என் வாழ்க்கை நிலைநிறுத்தப்படும். ஆவியானவரே எனக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மல்லா தன கத நம லக்குரபா. உமது இரத்தத்தினால் என்னை கழுவும், என் மீது ஊற்றும். மீண்டுமாய் உம்மை வருத்தப்படுத்துகிறேன். மீண்டுமாய் இந்த பாவம் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கை உமது மனதை உடைத்திருக்கிறது. இனி ஒரு நாளும் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், இனி ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நீ சொல்லாததை செய்ய மாட்டேன், நான் உம்மை வருத்தப்படுத்த மாட்டேன். அப்பா, மீண்டுமாய் உமது சரீரத்தில் இருந்த அந்த இரத்தத்தை என் மீது ஊற்றுங்க, ஊற்றி விடுங்க ஆண்டவரே. இந்த ஒரு தடவை ஊற்றுங்கப்பா. இனி நான் அதை காத்துக்கொள்ளுவேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவேன், உண்மையை காத்துக்கொள்ளுவேன். இனி நீ சொல்கிறபடி நடப்பேன்
கொடுப்பேன். ஹalleluya. ரிபலா ஷதனமா. இது ஆவியானவர் செய்கிற ஜெபம். இது ஆவியானவர் சொல்லித் தருகிற ஜெபம். என் ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் மிகவும் கவலையோடு வந்தார். இன்றோ நீ மீண்டும் அவரை கூப்பிட்டபடினால், மனம் மாறினபடினால், என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, என் இயேசுவின் ரத்தம், என் இயேசுவின் ரத்தம் இந்த ஆலயத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் உன் மீதும், உன் உடைமைகள் மீதும், உன் குழந்தைகள் மீதும், உன் குடும்பத்தின் மீதும், உன் சொந்த பந்தங்கள் மீதும் இப்பொழுது 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 அவருடைய ரத்தத்தின் மகிமை, அவர் ரத்தத்தின் விடுதலை, அவர் ரத்தத்தின் சுத்திகரிப்பு, அவர் ரத்தத்தின் பரிசுத்த வல்லமை உன்மேல் ஊற்றப்படுகிறது. நீ பரிசுத்தமாகிறாய், நீ விடுதலை ஆகிறாய். பாவ கட்டு விலகுகிறது, சாபங்கள் தொடராது, அனுபவங்கள் இனி வராது. பர்தராக்காத்தால் மருக்காத்தால் மருக்கிகாத்தால் வரா ஆத்மனுக்கர பிகாத்மனரா. என் ஆவியானவர் சொல்கிறார், இப்பொழுது ஒரு விடுதலை வருகிறது. பிசாசு நசுங்கி போகிறான், அவன் பொழிந்து விழுகிறான். ஓ அவன் மரக்காத்தான் மனுக்கலக இஹஹதனஹதனகே ஆதனஹபூதன் மலரகே ஆத்மனகுர பூரா. அவனுடைய ஆளுகை ஒன்றுமில்லாமல் போகிறது. பரலோகத்திலிருந்து அக்கினி, அந்த சுட்டெரிப்பின் அக்கினி, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி உன்மேல் விழுந்து விட்டது. பெற்றுக்கொள். நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். என் ஆண்டுடைய அக்கினி உன்னை சுத்திகரிக்கிறது, உன்னை விடுதலையாக்கிறது. சுட்டெரிப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, இவர்களை நீ எப்பொழுது இப்பொழுது இப்பொழுது விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. அவரை விடாதே, அவரை விடாதே. ஒவ்வொரு பகுதியாய், ஒவ்வொரு பகுதியாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் இன்று ஒரு விடுதலை வருகிறது. ஆவியானவர் சொல்கிறார், உன் மன போராட்டம் கடந்து போகிறது. நீ தெளிந்த புத்தி அடைகிறாய், நீ விடுதலை அடைந்து விட்டாய். இனி குழம்ப மாட்டாய், இனி தாறுமாறாய் ஓட மாட்டாய், மனிதர் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாய். சத்தியம் பேசும், இயேசு பேசுவார், வசனம் பேசும், என் இயேசு பேசுவார். இப்பொழுதே பேசுகிறார், உன் செவிகளுக்குள் பேசுகிறார். ஓ பேசுகிறார். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். சுத்தாவி பேசினானோ, பலவீனம் பேசிட்டோ, இன்று மரண இருள் விலகி ஓடுகிறது, அசுத்தாவி விலகி ஓடுகிறது. நீ செழிப்பாய், நீ வாழ்வடைவாய். என் தேவன் சொல்கிறார், உன்னை 100 தனையாய் உயர்த்த போகிறாராம். ஓ நீ கண்ட உபத்திரவம் விலகி ஓடுகிறது. அமலஹதனா மணி உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறாராம். அருமை சகோதரன் சேகர், உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் புறப்பட்டு வருகிறது. ஓ இன்று உன் செவிகளுக்குள் அந்த வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். தேவ அக்கினியின் வல்லமை இது. நிமலஹதலகுரி இத்மலகுரபுலா. இன்று அந்த அற்புத மகிமை, அந்த அற்புத மகிமை ரிபாக்குரஹா செல்வி உன் இருதயத்தில் இருக்கிற பலவீனத்தின் மகிமை விலகி ஓடுகிறது, விலகி ஓடுகிறது. மரண இருள் விலகி ஓடுகிறது. பயப்படாதே, பயப்படாதே. என் ஆண்டுடைய வல்லமை உன்னை ஆட்கொண்டது. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். முதுகு பகுதியில் இருக்கிற கேன்சர் வியாதியே பசதகதல் மருரி ஆத்மனகுரபா அலகதமருரி இயேசுவின் நாமத்தில் அது அழிந்து நொறுங்குகிறது. அல்லவே காஸ்மிகாத்மனி லபிஸ்மனா. நன்றி மகுரஹஷலா. ஒரு நாவு பேசப்பட முடியாமல் அடிக்கடி இழுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த அசுத்த ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். உன் நாவு திடீரென்று பேச முடியாமல் இரவு சிக்கிக் கொள்கிறதாம். அந்த அசுத்த ஆவி உன் தொண்டை பகுதிகளுக்குள்ளிருந்து வெளியேறுகிறதை பார்க்கிறேன். அந்த அசுத்த ஆவியை கர்த்தர் மடங்கடிக்கிறார். ஓ லகத்தனா ஆத்மனா குருகி லிபா சத்மனா. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை இது. அவருடைய வல்லமை விடுதலையாக்குற வல்லமை, உன்னை சுகப்படுத்துகிற வல்லமை, உன்னை உயர்த்துகிற வல்லமை. ஓ நன்றி, நன்றி. என் தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் ஊற்றப்பட்டு விட்டது. அவருடைய மகிமை வந்துவிட்டது. மதகுகள் திறக்க போகிறது. வானத்தின் மதகுகளை அவர் திறக்க போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். ஓ லார்ட், நீ மகிமை படுகிறீர், நீ மகிமை படுகிறீர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிபாக்கா ஷக்கத்தன் மனுக்கர பூதரா. ஆவியானவர் சொல்கிறார், நம் சபையை உயர்த்த போகிறாரா? அவர் மகிமைப்பட நேரம் வந்து விட்டதா? அவர் வெளிப்படுகிற காலம் வந்து விட்டதா? இந்த வருஷம் 6வது மாதத்திற்குள்ளாய் அந்த எழுப்புதல் தெரியுமா?
6 மாதத்திற்குள் அவர் எழும்பி நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்களாம். ஜனங்கள் எங்கிருந்தோ ஓடி வருவார்களாம், எங்கிருந்தோ கேள்விப்படுவார்களாம். ஓ, அவர் கொண்டு வருவாராம். உன் சொந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுமாம். என் தேவன் சொல்லுகிறார், என் தேவனுடைய வார்த்தை இது. நம்பு, விசுவாசி. உன் மூலம் அற்புதம் நடக்கிறது, உன் மூலம் அவர் கரம் இறங்குகிறது. ஓ, அது உன்னுடைய கரம் அல்ல, இயேசுவின் கரம், இயேசுவின் கரம், இயேசுவின் கரம். லிபாக்கா தல் மருஹி தன்மனுரா. ஒவ்வொருவரும் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்களா? அன்று சொல்றாரே, இனி உன் துக்கம் மறைந்து போகும், இனி உன் வாழ்க்கையில் பாடுகள் மறைந்து போகும். ஆண்டவரே, 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 நான் உமக்காக என்று சொல்லுவியா? ஆண்டவரே, நீர் என்னோடு இருமப்பா என்று கேளுங்க. ஆண்டவரே, உமது வல்லமை நான் பார்க்காம நான் மறிக்க மாட்டேன், உமக்காக வாழாம நான் மறிக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் வாழ்ந்தா ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவனாக தான் வாழுவேன், வைராக்கியமான ஒரு ஜாதியாக தான் வாழ்வேன். என் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தாம நான் போகவே மாட்டேன், கட்டாயம் மகிமைப்படுத்தியே தீருவேன். ஏன் வைராக்கியம் எடுக்கக்கூடாது? ஏன் வாழக்கூடாது? ஏன் தரக்கூடாது அந்த வல்லமையை? ஏன் உங்களுக்குள் வரக்கூடாது? ஏன்? என் இயேசு குறைந்தவர் அல்ல, அவர் கரம் குறுகி போகவும் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சில பேரை அவர் உயிரோடு எழுப்புவாரா, சில பேரை உயிரோடு எழுப்புவாரா. உன் குடும்பத்திலே ஒரு சகோதரன் சொல்லுகிறார், என் மனைவியோடு என்னை இணைப்பீரா? இது பிரிந்து போய்விடுமா என்று வந்த மகனே, உன் குடும்பத்தை அவர் மீண்டுமாய் உயிர்ப்பிப்பாரா? அவள் மாற்றப்பட்டிருப்பாள். உன் குடும்பத்தில் இருக்க உபத்திரவம் மறைந்து போயிருக்கும். அன்று சொல்றார், என் தேவனுடைய வல்லமை இன்னைக்கு உயிருள்ள வல்லமையா இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் உயிரை கொடுக்கும்படியாய் நான் வந்துவிட்டேன். இனி நான் பயப்படாதபடி ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ருமாலா ஷதனமா நக்குர பூதரவா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? உன்னத ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அவர் அள்ளி கொடுக்க போகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நீங்கள் தேவ செய்திகளை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. டெலிஃபோன் நம்பர்ஸ் 0065 9115 6875 and 0065 639 22060. எங்கள் இமெயில் அட்ரஸ் kingofglorychurch@yahoo.com. இந்தியாவில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மிஸ்ஸஸ் விமலா சார்ல்ஸ், டெலிஃபோன் நம்பர் 98418 76122 or Mrs. Anita Mercelin, telephone number 9944216791. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.